ஹலோ காய்ஸ், ஐயனார் துணையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், சந்தா வந்து சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொன்னால், நிறைய நாளாகவே இவங்க 2 பேருமே பேசலை. புதுசாக ஒரு வாய்ப்பு வந்து சந்தாக்கு கிடச்சிருக்கு சேரனை பார்க்குறதுக்கு. அதனால் தன்னை பார்க்குறதுக்காக கட்டாயம் நீங்கள் வரணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சேரனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனால் அவங்க கேட்குற இடத்துக்கு இவங்க போகலாமன்றது தான் பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அவங்க குடும்பத்தோடு வரப்போகிறாங்க. வேறு எங்கேயுமே இல்லை, அவங்க ராமேஸ்வரம் தான் வரப்போகிறாங்க. ராமேஸ்வரம் வரப்போகிறேன்னு நீங்களுமே வந்துடுங்க, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னை கூட்டிகிட்டு போங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னுமே சேரனுக்கு ஆமாம் கூட்டிகிட்டு போகிறேன் என்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது நடக்கிற காரியமானது தான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இதை ஓடி அந்த யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நிலாட்ட சொல்கிறாங்க. நிலா நிலா இங்கே பார்த்தியா, இன்றைக்கி காலையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே நிலாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னென்ன உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கா, என்ன விஷயம் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்ன நிலா வேலை கிடைச்சா மட்டும்தான் சந்தோஷமா, வேறு எதுவுமே சந்தோஷம் இல்லையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் சொன்னத்தானே என்ன புரியும் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, எனக்கு சந்தா இன்றைக்கு கால் பண்ணினா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னென்ன இங்கே வரப்போகிறாங்களா என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, என்ன நிலா நீ அவங்களாலெல்லாம் இங்கே வர முடியுமா, இங்கெல்லாம் வரலை, அவங்க ராமேஸ்வரம் போகிறாங்களாம், ஃபேமிலியாக அங்கே போகிறாங்களாம். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு தன்னை கூட்டிகிட்டு வந்துடுங்க என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. என்னென்ன இதை சாதாரணமாக சொல்கிறீங்க, அவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுமா, சரி போனாலும் பரவாயில்லை, அங்கே போய் அவங்களோட பேசுகிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா, அவங்க குடும்பத்தோட வேற வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நிலா, இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு எப்படியாவது சந்தாவை கூட்டிகிட்டு வரணுமென்று ஆசைப்பட்றேன். சந்தா இல்லாமல் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம், அந்த பொண்ணும் பாவம் இல்லையா, லவ் பண்ணிட்டு ஏமாத்துற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, யார் உங்களை ஏமாற்ற சொன்னது, நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணுறதுல எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாரது இலக்குவான காரியமாக என்ன, அவங்க எத்தனை பேர் வராங்களோ தெரியல, நீங்கள் எப்படி தனியாக போவீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்னன்னிலா நான் தனியாக போகிறேன்ட்டு யாருக்கு சொன்னேன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்புறம் அப்புறம் யாரோட போகிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை சோழனு நீயும் வாரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ போய் சந்தாவோட பேசினா யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னென்ன நீங்கள் பேசுகிறீங்க, நான் ஏற்கனவே அங்கே வந்திருக்கிறேன், பீகாருக்கு வந்திருக்கிறேன், அவங்களோட அம்மா அப்பா எல்லாருக்குமே என்னோடய முகம் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் பேசினா அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா? இல்லை நிலா, அவங்க மறந்துருப்பாங்க, ஒரு தடவை தானே பார்த்தாங்க, அதனாலேலாம் ஞாபகத்தில் இருக்காது. நீ வந்துடு அப்படின்னு சொன்னால் நீ சந்தாவோட பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இது சரியாக படுமென்று தோணலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறாங்க, என்ன நிலா இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எப்படி நிலா, எங்கே பாரு, உன்னோட அப்பா எவ்வளவு மோசமானவங்க, எவ்வளோ பொல்லாதவங்க, தன்னோட பொண்ணுக்கு எப்படியாவது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமாண்டு ஒரேபடியாக நின்றாங்க. உன்னே நான் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணலையா, இப்படி இருக்கும்போது சந்தாவை கூட்டிகிட்டு வர்றது என்ன பெரிய விஷயமா, சந்தாண்ட விருப்பம் இல்லாமலாம் அண்ணன் கல்யாணம் பண்ண போது இல்லையே, சந்தாவை கூட்டிகிட்டு வந்து சந்தாண்ட விருப்பத்தோடு தானே அண்ணன் கல்யாணம் பண்ண போது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சோழன், பேசுகிறதுக்கு வேணுமெண்டா ஈஸியாக இருக்கலாம், நாங்கள் இங்கே இருந்து பீகார் வரையும் போய் ஏமாற்றத்தோடு வந்தோம், ஞாபகம் இருக்கா, ஏற்கனவே என்ன சொல்லி வச்சுருக்கிறீங்க, 6 மாதத்தால் 30 பவுன் நகை, 25 லட்சம் பணம், இதெல்லாம் கொண்டு வரோம், அப்புறமா சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க அண்ணனுக்குன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் கூட இல்லை, இந்த லட்சணத்தில் நீங்கள் அங்கே போகிறதெல்லாம் சாத்தியமான விஷயமா, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, சாத்தியமான விஷயத்த பேசுங்க, அந்த பொண்ணோட ஃபோனில் பேசுகிறதே பெரிய விஷயம், இதில் நேராக போய் பார்க்குறதுன்றது என்னால் முடியாதப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. போனிலா, நீ வந்து இப்படியெல்லாம் பயப்படுற, இதுக்கெல்லாம் சரியான ஆள் ஒருத்தங்க இருக்கிறாங்க தான், அவங்க ஆனால் இப்போ பிஸியாக இருக்கிறாங்களே, எப்படி அவங்கள கூட்டிகிட்டு போகிறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, வேறு யார், எங்களோட வானதியை தான் சொல்கிறார். வானதி வீட்டில் கொஞ்ச நாள் வந்து நின்றா இல்லையா சந்தா, அதனால் வானதிக்கு சந்தா பற்றி தெரியும். அது மட்டும் இல்லாமல் சந்தாண்ட குடும்பத்துக்கு வானதியை தெரியாதானே, வானதியோட பேசும்போது சரி யாரோ ஒரு பொண்ணுண்டு தானே நினைப்பாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வானதிக்கு நிறைய கிந்திக்காரங்கள் எல்லாம் தெரியும், அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போனாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வானதி இப்போ தான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை
பிரச்சனையில மாட்டி விடாதீங்க. பாவம் அந்த பொண்ணு. எல்லா விஷயத்துக்கும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதுக்காக நாங்கள் வந்து ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டா பாவம் இல்லையா? அவங்களோட அம்மா, அப்பா இப்ப தான் வந்து பாண்டிய நம்புறாங்க. ரொம்ப நல்ல பையனுன்னு நினைக்கிறாங்க. தன்னோட பொண்ணு ஏதோ ஒரு விதத்தில முன்னேறி வந்துடுவா வாழ்க்கையிலண்டு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து நாங்க குழப்புற மாரி விஷயத்த பண்ணக்கூடாது என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு நிலா, ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் இந்த கல்யாணத்தில சம்மதம் என்று சொன்னா, நாங்க இப்படியெல்லாம் பயப்பட தேவையில்ல. இப்படியெல்லாம் முயற்சி பண்ண தேவையில்ல. ஆனா அந்த பொண்ணும் வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நிக்குது. அண்ணனால தனி அங்க போக முடியாது. அண்ணன் எல்லாத்துக்குமே பயந்தது. அப்படி இருக்கும்போது நீயும் வரமாட்டேன்னு சொல்ற. நான் போய் சந்தாவோட பேசினா சரியா வருமா? யாராவது சந்தேகப்பட மாட்டாங்க. யார் இவன்? எதுக்கு வந்து பேசுறான்னு நினைக்கும்போது, ஆமா இவன் தான் சேரனோட தம்பி என்ற மாரி வந்து நினைக்க மாட்டாங்க. வானதியோட பேசினா அப்படியெல்லாம் சந்தேகம் வராது. நீ வர்றேன்டா வா. அல்லது போனா வானதியும் கூட்டிட்டு போகலாம் வேண்டி இருக்கிறன்ற மாரி வந்து சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வானதியோட கடைக்கு வந்து போறாங்க. என்ன இவங்க வந்திருக்கிறாங்க. என்ன என்ன வாங்குறதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் எதுவும் வாங்குறதுக்கு வரல. ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கிறேன்ற மாரி வந்து சோழன் சொல்றாங்க. என்னட்ட உதவியா? என்ன ஆச்சரியமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னோட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்க. ஏதாவது நக்கல் பண்ணிட்டே இருப்பீங்க. என்னட்டையெல்லாம் நீங்க வந்து உதவிக்கு வந்திருக்கிறீங்க. அது சரி. இப்ப கொஞ்சம் முன்னாடி தானே பாண்டி வந்துட்டு போனான். அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டிருந்தா அவன் சொல்லியிருப்பானே. அவன் எதுவும் சொல்லலையே என்ற மாரி வந்து சொல்றாங்க. அவனுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. இனிமே தெரியறதுக்கு முன்னாடி உன்னிட்ட கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. நீங்க என்ன உதவி கேட்டாலுமே நான் பாண்டிக்கு சொல்லுவேன். பாண்டி ஓகேன்னு சொன்னா தான் அந்த உதவியே பண்ண வருவேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஓ! கதை அப்படி போகுதா? அதுக்கு பேசாம நான் பாண்டிகிட்டயே போய் கேட்கட்டா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க என்னட்ட சொல்லுங்க. நானே பாண்டிகிட்ட சொல்லிர்றேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல சந்தாண்ட விஷயமா தான் பேச வந்தேன். சந்தா வந்து அண்ணனோட பேசிச்சு தான். சந்தா வந்து ராமேஸ்வரம் போறதா சொல்லியிருக்குது ஃபேமிலியோட. எப்படியாவது அண்ணனை அங்க வந்து கூட்டிட்டு போக சொல்லியிருக்குது. இத ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி சந்தாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோம்னு அண்ணன் ஆசைப்படுது. ஆனா அண்ணன் வந்து தனியா போய் கூட்டிட்டு வர அளவுக்கெல்லாம் அண்ணன் வந்து சரிப்பட்டு வரமாட்டாங்க. ரொம்பவே பயந்தவங்க. அதனால நிலாவ கூட்டிட்டு போகலாம்னு பார்த்தா, நிலா வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஏற்கனவே நான் வந்து பீகாருக்கு போயிருக்கிறேன். அதனால அந்த குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும். நாம போனா பிரச்சனை பெருசாகும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. உனக்கு தான் வந்து சந்தாவ நல்ல பழக்கமே. நீ உன்னோட வீட்டில கொண்டு போய் ஒரு 4, 5 நாள் சந்தாவ வச்சிருந்திருக்கிற. அதனால வந்து சந்தான்ற ஃப்ரெண்டுன்ற மாரி நீ சந்தாவோட பேசலாம் தானே. நீ ராமேஸ்வரம் வாரியான்ற மாரி வந்து சொல்றாங்க. ராமேஸ்வரம் வாரது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்குமே எங்கேயாவது டூர் போகணும்னு விருப்பம் தான். இப்படி ஒரு சந்தர்ப்பத்த நான் விடுவேனா? ஆனா கடையார் பார்த்துக்கொள்றேன்னு தான் தெரியல. என்ற மாரி வந்து சொல்றாங்க. கடையா என்ன ஒரு 4, 5 நாள் தானே. வேற யாரையாவது பார்க்க சொல்லிட்டு வர வேண்டியது தானே என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க கடையெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. பாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் பட்டு தான் பணம் வாங்கி தந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம என்னோட நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் இந்த கடைய ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நாங்க கோடீஸ்வரங்க கிடையாதே. நாங்க டக்குன்னு கடைய பூட்டிட்டு வந்துட்டு அப்புறமா நஷ்டப்பட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறதுக்கு அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. கடைக்கு பொருத்தமான யாராவது கொண்டு விடுங்க. அப்புறமா நான் வாரேன். ஆனா நான் தனியாலாம் வரமாட்டேன். பாண்டியும் வரணும் என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமாம்மா நீ தாராளமா பாண்டியோடயே போயிடு. அப்படின்னு சொன்னா உண்டு பண்ணலாமா? நான் கடைய பார்த்துட்டு இருக்கிறேன். நீயும் பாண்டியும் அண்ணனோட சேர்ந்து போறீங்களா ராமேஸ்வரம் என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா அது நல்ல ஐடியா. நான் அப்படி பண்ணட்டா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. சரி முதல்ல அதுக்கு வந்து பாண்டியோட பேசணும். பாண்டியும் ஓகே என்று சொன்னா, நீங்க 3 பேருமே போயிட்டு வாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி, சரி அது நல்ல ஐடியா தான். நானே பாண்டிகிட்ட பேசுறேன். பாண்டி சீக்கிரமா கடைக்கு வாரியா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. ஏம்மா என்ன நீ நச்ச நேரமெல்லாம் பாண்டிய கூப்பிட்டு கொண்டிருக்கிறா? அப்படி என்று சொன்னா பாண்டி தன்னோட கடைய பார்க்கறது இல்லையா? என்ன நீ? என்ற மாரி வந்து சொல்றாங்க. பாண்டிக்கு இதுவுமே அவனோட கடை மாரி தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி நீயே பாண்டிட்ட பேசு என்ற மாரி வந்து சொல்லும்போது, பாண்டி சொல்றாங்க, ஏற்கனவே டூர் போனதால நிறைய வண்டி எல்லாம் வந்து குடுக்காம வச்சிருக்கிறேன். எல்லாமே குடுக்கணும். நிறைய வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்ப பீகாருக்கு போறதுன்றது என்னது? என்ற மாரி வந்து சொல்றாங்க. பீகாருக்கெல்லாம் போ தேவையில்ல. ராமேஸ்வரம் தான் போறோம். எல்லாமே உங்களோட அண்ணனுக்காகத்தான் பாண்டி. என்ன பாண்டி நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற? என்னோட டூர் வாரதால தான் நீ இப்படி சொல்றியான்ற மாரி வந்து கேட்குறாங்க வானதி. என்னது டூரா? இங்க பாரு உன்னை பொறுத்த வரைக்கும் இது டூர் மாரி இருக்கலாம். ஆனா எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. இது அண்ணனோட வாழ்க்கை. அதுவும் மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட குடும்பத்தை பற்றி நல்லாவே எங்களுக்கு தெரியும். எப்படி அந்த கல்யாணம் எல்லாம் நின்றதுன்றதை நீ பார்த்தனே தானே. அந்த கல்யாணம் குழம்பினதை கண்ணால பார்த்துட்டா இப்படி பேசுற என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா நீங்க பயந்துட்டு இருந்தீங்க. இல்லது போனா அன்றைக்கே கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி சரி நீ வா
வாரதானே அங்கேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறமா கூட்டிட்டு வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு பாண்டி, இப்படியெல்லாம் பயந்தா சரிப்பட்டு வராது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சந்தாவை அவங்க திரட்டிட்டு வரும்போது நான் தான் அவங்கள பைக்கில் ஏற்றிட்டு எல்லாம் போனேன். நான் எல்லாம் பயப்படவே இல்லை, நான் பயப்படவும் மாட்டேன், நான் வாரேன், கடையை வந்து சோழனை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, உன்னோட கடையை சோழன் பார்ப்பான், என்னோட கடையை யார் பார்க்குறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பாண்டி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தா எப்படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான், அவனை கடையை பார்க்க சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சீரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எல்லாரும் போனால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னென்ன உனக்கு பயமாக இருக்கா? அவங்க அடித்து போடுவாங்கன்னு பயமாக இருக்கா? பயப்படாத, கூட வாரது பாண்டி தான், நீ பயப்படாதன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியடா, இதை சந்தாட்டை எடுத்து சொல்லலாமான்னு சொன்னால், அவளுக்கு நான் ஃபோன் பண்ண முடியாது, அவள் தான் ஃபோன் பண்ணணும், யாரோ வாராங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சுட்டா. சரி, இனி எடுத்தால் நான் சொல்லிடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருண்ணே, நீ சொல்கிறியோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு நீ போயிடு, அப்புறமா அங்கேயே அவங்களோட பேசலாம் தானே, எதுக்கு இப்படி பயந்துட்டுருக்குற? இங்கே பாரு, பாண்டியும் அவங்களுக்கு தெரியாது, வானதியும் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அவங்களோட அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும் பாண்டியை, மற்றபடி அவங்க யாருக்குமே தெரியாது. அதனால் சந்தேகம் வராது. இவங்க 2 பேரும் போய் பேசும்போது யாரோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க போல இருக்கண்டு நினைப்பாங்க. மற்றபடி ஒரு பிரச்சனை வராது, போயிட்டு வா, பயப்படாதன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக இவங்க 3 பேரும் தான் போகிறதா முடிவெடுத்துருக்குறாங்க. இவங்க 3 பேரும் போய் அங்கே வந்து சந்தாவோட பேசுவாங்களா, இவங்க எதிர்பார்த்த மாதிரி சந்தாவை கூட்டிகிட்டு வருவாங்களா, அல்லது போனால் அங்கே போய் அடி வாங்க போகிறாங்களான்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.